வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி குடமிளகாவும் முட்டையும் வச்சு எப்படி பொரியல் செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சட்டனை வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இதை செய்கிறதுக்கு இன்றைக்கி 2 குடமிளகாய் எடுத்திருக்கேன். கேப்சிகம் நல்லா பழுக்காத குடமிளகாவாக வாங்கிக்கோங்க. இதை முதல்ல கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதில் இந்த ஒயிட் கலரில் ஒரு ஸ்கின்னு மாதிரி இருக்குங்க, சின்னதாக ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். அதோடு சேர்த்து சமைச்சோன்னா குடமிளகா லைட்டாக துவப்பாக இருக்கும். அதனால் அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதை இந்த மாதிரி நீளமாக நறுக்கிட்டு கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேயரில் நறுக்கும்போது குடமிளகா நல்லா கிரிஞ்சியாக இருக்குங்க. சமையல் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி சைஸில் நறுக்கி எடுத்திருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையுமே ஒரே ஈவனாக இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் பெரிய சைஸ் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவை சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் வதக்கிடலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதுங்க, ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நல்லா பழுத்த பழமாக ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். தக்காளி சீக்கிரமாக மசிகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா சுருண்டு வரணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு சுருண்டு வந்திருக்குல்ல, இந்த மாதிரி டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகத்தை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி எடுத்துருங்க. இந்த டைமில் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குடமிளகாவை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க. வதக்கணுன்னா அது ஒரு மாதிரி சவச்சவான்னு ஆகிடும். அது மாதிரி குடமிளகா வதக்கும் போதும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்தால் தான் அதோட டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். அதோடய ஃப்ளேவரும் போகாமல் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா கேப்சிகம் நல்லாவே வதங்கி வந்திருக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை லைட்டாக பரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு காரப்பொடி சேர்த்துடலாம். காரத்துக்கு நான் இன்றைக்கி ப்ளைன் சில்லி பவுடர் இருக்குல்ல, அதுதான் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் காரம் ஜாஸ்தி சேர்க்கல. உங்களுக்கு காரம் நிறைய பிடிக்குன்னா நீங்கள் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் குடமிளகா வச்சு செய்யும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்டாதாங்க அதோடய ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கும். அதனால் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர் சேர்த்துட்டு அதையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கோங்க. எனக்கு இதுவே போதுமான அளவு கரெக்டாக இருந்தது. அதனால் இதுவே போதும். நம்ம சேர்த்த மசாலா வாசனைலாம் போயிட்டு நல்லாவே குடமிளகா வதங்கி வந்திருந்ததுங்க. இந்த டைமில் நான் ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடுங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு பரட்டி விடுங்க. அப்போ தான் ஒரே ஈவனாக நல்லா வெந்து வருங்க. கேப்சிகத்தோடு அது நல்லா மிக்ஸ் ஆகி உதிரி உதிரியாக வரும். இது கைவிடாமல் பரட்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட அது ஒட்ட ஆரம்பிச்சிடும். கைவிடாமல் பரட்டி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக வருங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே கடகடன்னு ஒரு பொரியல் ரெசிபி ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். குடமிளகா நறுக்கிற டைம் தாங்க கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கும். அதுவும் கூட நம்ம ஆல்ரெடி கடகடன்னு நறுக்கிட்டோன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ப்ரெட்டு கூட ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்றதுக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக ஆம்லேட் இதெல்லாம் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி குடமிளகாவோடு சேர்த்து சாப்பிடும்போது விட்டமின்ஸும் நிறைய கிடைக்குங்க. அதனால் இந்த குடமிளகா ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.